ಉಲ್ಲಾಸ ನಿರಾಹುಳಯೋಗ ವಿದಚ್ಚಲ್ಲಾಭ ವಿನೋದನು ನೀಯಲೆಯೋ வெல்லாமரவென்னை இழந்தனளஞ்சொல்லாய் முருகாசுர பூபதியே. நமது ஆறுபடையாரல் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்கக்கூடிய ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா 29வது திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை திருப்புகள் முற்று பெற்று விட்டது. திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு படை வீடாக குறைந்துக்கிட்டே வருவாங்க. நம்ம ஆறுபடை வீட்டுடைய திருப்புகள் முழுமையாக பார்க்க போகிறோம். சரிம்மா, முழுமையாக நீங்களும் வீடியோ பதிவு கொடுத்துட்டீங்க, நாங்கள் எப்படி இத்தனை வீடியோ பதிவை பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த திருப்புகழ் பதிவு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையில் நீங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விரதம் இருக்கீங்க, வைகாசி விசாகத்துக்காக ஒரு 6 நாட்கள் விரதம் இருக்கீங்கன்னா ஆறுபடை வீட்டுடைய முதல் 6 திருப்புகள் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 48 நாட்கள் விரதம் இருக்கமா அப்படின்றவங்களுக்கு இன்னுமே மிக மிக அருமையான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு பார்ட்டாக 48 நாட்களுக்குமே தொடர்ந்து திருப்புகள் ஒரு விரதமாகவே எடுத்தும் நீங்கள் இருக்கலாம். அது இன்னுமே ஒரு அற்புதமான விஷயம்தான். அதனால் எப்படியாவது நீங்கள் திருப்புகழ் வார்த்தைகளை கேளுங்க, திருப்புகளை தெரிஞ்சுக்கங்க. திருப்புகழ் பாட பாட வாய்மணக்கம் என்பது போல திருப்புகழ் பாடுபவர்களின் வாழ்விடும் நமது முருகப்பெருமான் ஐயாவின் அருள் மணக்கும் என்பது எல்லளவும் ஐயமில்லை. அதனால் நீங்கள் எல்லோருமே திருப்புகளை முழுக்க 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 பாராயணம் பண்ணுங்கள், படிங்க. உங்களுக்கு நான் ஃபோட்டோவோடவே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் திருப்புகளை நீங்கள் கற்றுக்கலாம். நல்லபடியாகவே எல்லோருமே திருப்புகள் கற்றுட்டு முருகர் ஐயா முன்னாடி பாராயணம் பண்ணி முருகர் ஐயாவை சீக்கிரமாக அவரோட அருளும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நானும் முருகப்பெருமான் ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, வாங்க நம்ம இன்றைய திருப்புகழ் பதிவு பார்க்கலாம். விநாயகர் துதி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடல் காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. முதலாவது படை வீடாகிய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி போற்றி. இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க. 4 வாசல் கீறு தூருடம் புக்கால் கையாகி நாரியன் பிலாகமாக மதனோடே நாதமொன்ற ஆதிவாயில் நாடகங்களான ஆடி நாடறிந்திடாமலேக வளராமுன் நூல தந்த கோடி தேடி மாள் மிகுந்து பாருளோரை 100 செஞ்சொல் கூறி மாறி விழை தீமை நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்து வாகு ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே. காலன் பாலனாவி காய வென்று பாசம் வீசு காலம் ஓளமோள மெனுமாதி காமனைந்து பானமோடு வேமினென்று காணுமோனர் கால கண்டரோடு வேத மொழிவோனே ஆழமொன்று வேலையாகி யானை அஞ்சல் தீருமூல ஆழியங்கையாயன் மாயன் மருகோனே ஆரணங்கள் தாழை நாட வாரணங்கை மேவு மாதி யான செந்தில் வாழ்வதான பெருமாளே. அடுத்ததாக 3வது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க. கருவினுருவாகி வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாலே
கரிய குழல் மாதர் தங்களடி சுவடு மார்பு தைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி அரஹர சிவாயவென்று தினமுனினையாமல் நின்று அறுசமய நீதியொன்று மறியாமல் அசடமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமுனானமின்றி எழிவேனோ உரகப்படமேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்க ருலகளவு மாள் மகிழ்ந்த மருகோனே உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழியூரிலன்று வருவோனே பறவை மனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகையசுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீளவென்று பழனி மலை மீதில் நின்ற பெருமாளே. அடுத்ததாக 4வது படை வீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க. கோமள வேற்பினையொத்த தனத்தியர் காமனையொப்பவர் சித்தமுருக்கிகள் கோவையிதழ் கனி நித்தமும் வீர்ப்பவர் மயில் காடை கோகில நற்புறவத்தொடு குக்குட ஆரணிய புல்வகை குரல் கற்றிகள் கோள விழிக்கடையிட்டு மருட்டிகள் விரகாலே தூமமலர் பளிமெத்தை படுப்பவர் யாரையும் எத்திமனை குழழைப்பவர் சோலை வனக்கிளி மொழிச்சியர் நெறி கூடா தூசு நெகிழ் தரை சுற்றியுடுப்பவர் காசு பறிக்க மறித்து முயக்கிகள் தோத கவித்தை படித்து நடிப்பவர் உறவாமோ மாமரமுத்துவரிக்குள் நெருக்கிய சூரனை வெட்டினின குடலை கொடி வாரணமெச்ச அழித்த அயிர்குக கதிர்காம மாமலையிற் பழனி பதியிற்றணி மாகிரியிற்றணி கைக்கிரியிற் பரமாகிரியிற்றிரை சுற்றி வளைத்திடும் அலைவாயில் ஏமவெயிற்பளவேற்பினினர் 14 கத்தினில் உற்றுரு பத்தர்கள் ஏது நினைத்தது மெத்த அளித்தருளிழையோனே ஏரகவேற்பெனும் அற்புதமிக்க சுவாமி மலைப்பதி மெச்சிய சித்தயிராஜத லக்ஷண லக்ஷ்மி பெற்றருள் பெருமாளே. 5வது படை வீடாகிய திருத்தணி முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி போற்றி. 6வது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி போற்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். நன்றி, வணக்கம்.